Hello students, class 12th physics subject top 43 marks பார்க்க போறோம். நம்ம 43 மார்க் क्वेश्चंस வால்யூம் 1ல மட்டும் பார்க்க போறோம். நம்மளுடைய கோல்டன் லெசன்ஸ் தெரியும் உங்களுக்கு. என்னது 1 2 அடுத்து என்னது 5 அப்புறம் 8 அப்புறம் 10. இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கோல்டன் லெசன். இதோட நம்ம 11th லெசனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப குட்டி லெசன். சரி, இப்போ 43 மார்க்கை நான் படிச்சா மட்டும் போதுமா சார்னா 95% இந்த 43 மார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், வால்யூம் 1ல இருக்க எல்லா 3 மார்க்ஸும் கவர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நாம் எடுக்கிறது வந்து இப்போ நமக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது நான் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கும் நான் இதை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆஃப் இயர்லி அண்டு பப்ளிக் எக்ஸாம். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம லெசன் 1ல லெசன் வைஸாக பார்ப்போம். மொத்தம் வால்யூம் 1ல நம்மளுக்கு எவ்வளோ லெசன் இருக்குது? 5 லெசன் இருக்குது. ஸோ அதில் வால்யூம் 1ல ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன். கரெக்டாக? ஸோ இந்த லெசன் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டாப் கொஷின்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு என்னது முக்கியமான 3 மார்க் கொஷின்ஸ். இது எல்லாமே நம்மளுடைய 3 மார்க் கொஷின். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலேயும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். கம்பல்சரியாக இது படிச்சிடணும் அப்படின்ட்டு. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் கூலும்ஸ் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த கொஷின் வந்து ரேரான கொஷின் தான். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. என்ன சார் இது 2 மார்க்ல தானே சார் கேட்டிருக்காங்கன்னா, இல்லை, நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க, அதோடைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3 மார்க்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினும் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். டவு ஈக்குவல் டு PE sin θ அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். கரெக்டாக? இந்த கொஷினில் அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு U ஈக்குவல் டு -PE cos θ போடுவோம் இந்த கொஷினில். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். காஸ் லாவோடைய அப்ளிகேஷனில் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டும் இன்ஃபைனைட் 2 parallel பிளேன் ஷீட்டும் இந்த 2 கொஷினுமே பார்த்துக்கோங்க, சேர்த்தே பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் தான், 5 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட். அதேமாதிரி இந்த கொஷினை நிறைய பசங்க படிக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் படித்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ். ரைட்டா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷினுமே ஹைலி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் வால்யூம் 1 லெசன் நம்பர் 1ல. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸில் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. ரெசிஸ்டர், தட் இஸ் கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் parallel, capacitance of parallel plate capacitor என்ன ஃபார்முலா நம்ம படிப்போம்? C ஈக்குவல் டு A எப்சிலான் நாட் டிவைடட் பை D அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல, அந்த டெரிவேஷன். கரெக்டாக? இது ஹைலி இம்பார்ட்டன்ட். அதேமாரி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். என்னது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்? ஆஃப் CV ஸ்கொயர்னு நம்ம போட்டு எடுத்துகிட்டு வருவோம். கரெக்டாக? இதெல்லாமே வந்து நம்மளுக்கு லெசன் 1ல இருக்கக்கூடிய டாப் 3 மார்க் கொஷின்ஸ். இதில் பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான கொஷின், மீதி எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ரைட். அடுத்து லெசன் 2ல பாருங்கள். லெசன் 2 ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கொஷின் இருக்கல, கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் பேரலல், அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வரீங்க இதை. கரெக்டாக? அப்போ இதை படிச்சிடணும். அடுத்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மொபிலிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீனில் 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் பேரலல், ரெசிஸ்டர் இன் சீரிஸ் பேரலல், செல்ஸ் இன் சீரிஸ் பேரலல், இது மூணுமே ஒரு பேரான கொஷின். ஸோ இதையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதுவுமே ஹைலி இம்பார்ட்டன்ட். சரியா? ரெண்டுமே சேர்த்து கேட்க மாட்டாங்க. செல்ஸ் இன் சீரிஸ் கேட்பாங்க, அப்படி இல்லைனா செல்ஸ் இன் பேரலல் தான் கேட்பாங்க. கிர்ச்சாஃபோடைய 2 ரூலும் படிச்சுக்கோங்க. ஜங்ஷன் ரூலும் படிங்க, வோல்டேஜ் ரூலும் படிங்க. இது 4மே வந்து இந்த கொஷின், இந்த 5 கொஷினுமே வந்து ஆக்சுவலாக 2 மார்க் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. பட் இப்போ ஜீபக் எஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ சேர்த்து கூட நம்மளுக்கு என்ன கேட்பாங்க? 3 மார்க்கில் கேட்பாங்க. அதனால தான் நான் அந்த 3 மார்க்லேயே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? மீதி இருக்கிறது எல்லாமே வந்து இந்த லெசனில் உங்களுக்கு 5 மார்க்ஸாக தான் வரும். ஸோ லெசன் 2ல இருக்கக்கூடிய 3 மார்க் கொஷின்ஸ் இவ்வளோ தான். அடுத்து லெசன் 3ல பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது லெசன் நம்பர் 1ல இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம படிச்சிருப்போம். வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு படிச்சிருப்போம். டவு ஈக்குவல் டு PE sin θ அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம. அது இங்கே வந்து என்னவா மாறும்னா நம்மளுக்கு PB sin θவாக கிடைக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் இது. இதுவும் அதே மாதிரி தான். அங்கே வந்து -UE cos θன்னு சொல்லுவோம், இங்கே வந்து அதை -UB cos θன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த
டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து கம்பேர் டயா பெரா ஃபெரோ, இது வந்து கொஞ்சம் ரேரான கொஷின் தான். என்ன சார் ஹிஸ்டரிசிஸை கொண்டு போய் 3 மார்க்கில் வச்சுருக்கீங்கன்னா 3 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட்டா, அதில் ரிட்டன்டிவிட்டி, கொஹர்சிவிட்டி, வாட் இஸ் கால்ட் அஸ் என்னது உங்களுக்கு ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ ஆல் டுகெதர் சேர்த்தே நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் 3 மார்க்லேயே இதை வச்சுட்டேன். ரைட்டா, அடுத்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல், இதுவுமே வந்து ஒரு ரேரான கொஷின் தான். சரியா, இது ஒரு ரேரான கொஷின். அடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுவும் ரேரான கொஷின் தான். பட் ஆனால் படித்து வச்சுக்கோங்க. இதை படிக்கும் நீங்கள் அதோடைய சிமிலாரிட்டிஸும் படித்து வச்சுக்கோங்க. சிமிலாரிட்டிஸ் வந்து சூஸில், கிரியேட்டிவ் சூஸில் கேட்பாங்க. சிமிலாரிட்டிஸ் படித்து வச்சுக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 மார்க்கில் கேட்பாங்க. சிமிலாரிட்டிஸ் சூஸில் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ரைட், இந்த சாலினாய்டும் டொராய்டும் தனித்தனியான 3 மார்க் கொஷின், செப்பரேட் 3 மார்க்ஸ், இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அடுத்து பாருங்க, இந்த 2 கொஷினும் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின். 3rd லெசனில் சார் எனக்கு 2 கொஷின் சொல்லுங்கள் சார், நான் 3rd லெசனில் படிக்கிறதுக்கு 3 மார்க் நான் வேறு எதுவுமே படிக்க மாட்டேன்னா, எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது என்னன்னா கேல்வனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் தான். இந்த 2 கொஷினை கண்டிப்பாக படிப்போம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா, ரைட். அடுத்து லெசன் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லொரன்ஸ் ஃபோர்ஸ், இது வந்து ஒரு ரேரான கொஷின். சரியா, பட் ஆனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். கேட்டது கிடையாது நிறைய டைம், பட் ஸ்டில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து எட்டி கரண்ட். என்ன சார் எட்டி கரண்ட்டை கொண்டு போய் நீங்கள் 3 மார்க்கில் வச்சுருக்கீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்டும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எட்டி கரண்ட்னு கேட்டால் கூட கேட்பாங்க, அதனால தான் நான் இங்கே எடுத்து வச்சேன். சரியா, 3 மார்க். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டார், ஃபர்ஸ்ட் லெசனில் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்னு படிச்சிருப்போம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டார் ஆஃப் என்னன்னு வரும் நம்மளுக்கு, I ஸ்கொயர்னு போடுவோம். கரெக்டா, ஆஃப் L I ஸ்கொயர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சு வச்சுக்க வேண்டிய கொஸ்டின். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர். அடுத்து எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மரே தனி 5 மார்க்கு, ஆனால் அதில் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்கியூட் வித் RLC அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, RLC 5 மார்க்கு, LC 5 மார்க். பியோர் ரெசிஸ்டார் வந்து நம்மளுக்கு 3 மார்க். நிறைய டைம் 3 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா, இம்பார்ட்டன்ட், ஹைலி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த Q ஃபேக்டர், வாட்லெஸ் வாட்ஃபுல் கரண்ட், அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் AC ஓவர் DC, இது 3மே வந்து 2 மார்க்லேயும் கேட்கலாம். சரியா, அப்படி இல்லைன்னா 3 மார்க்லேயும் கேட்கலாம். அதனால நான் 3 மார்க்லேயே வச்சுட்டேன் இதை. ஓகேவா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 5ல் யூ ஹாவ் டு ஸ்டடி பேஜ் வைஸ். லெசன் நம்பர் 5 விடவே கூடாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வால்யூமில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கிறதுலே ஈஸியான லெசன்னா நம்ம லெசன் நம்பர் 5 தான் சொல்லுவோம். இந்த கொஷின்ஸ் அத்தனையுமே நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன வரும், 3 மார்க்ஸ் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. கவனிங்க, லெசன் 5 ஸ்டடி ஃபுல்லி. இந்த லெசனை வந்து ஃபுல்லாக படிச்சிடணும். சரியா, இது லெசன் நம்பர் 5. பட் ஆனால் இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி யூசஸ் ஆஃப் வேவ்ஸ் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ரேடியோ, மைக்ரோ, ஐஆரோட யூசஸ் என்ன, விசிபிள், யூவி, எக்ஸ்ரே, காமா. இதில் புக் பேக்கில் சிலது தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எல்லா வேவ்ஸோடைய யூசஸுமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாப் 40 கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் கேரண்டி ஒரு 6 to 9 மார்க்ஸ் நம்ம சொல்லலாம். மினிமமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. சரியா, மினிமம். ஓகேவா, நம்ம வந்து 6 மார்க்ஸ்னே வச்சுப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷியோராக உங்களால் எடுக்க முடியும். ரைட், ஏன்னா நம்ம எத்தனை 3 மார்க் எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 6 எழுதணும். நீங்கள் அதில் 1 கம்பல்சரி போச்சுன்னா கூட 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஷின்ஸில் இப்போ நம்ம ப்ராப்ளமும் பார்க்கணும். கரெக்டாக, இந்த ப்ராப்ளம் வால்யூம் 1 வால்யூம் 2க்கு சேர்த்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வால்யூம் 1 and 2க்கு ப்ராப்ளம் சீரீஸே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி வால்யூம் 2க்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிச்சிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக என்னென்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டாப் ப்ரையாரிட்டி கொஷின் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லெசன் 1க்கு, சரியா, இது லெசன் 2க்கு, இது லெசன் 3, லெசன் 4,
லெசன் 5. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் half yearly examination as well as for your public examination. Thank you so much.